லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பூமாருக்கு ரெடியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அங்கே கிளம்பியாச்சு ஹாஸ்டல்லேருந்து. நம்ம கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும் டைமு. அதனால் வெளியே ஒரே இருட்டாக இருந்துச்சு. கரெக்டாக நடந்து வந்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் ஒரே பயமாயிடுச்சு. ஏன்டா 5 மணிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துக்கு வந்து சீக்கிரமாக போயாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரோடு வழியாக போகணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்த பாதை. இவ்வளோ இருட்டாக இருக்குது. இதுலேருந்து இப்போ நம்ம கரெக்டாக உக்கடம் பஸ்ஸுக்கு போகிறோம். நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்க நம்ம போக வேண்டிய பஸ் ஒன்று ஆப்போசிட்டில் அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த ஒரு பஸ் அதேமாதிரி கிராஸ் ஆகி போச்சு. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஒரு உக்கடம் பஸ் வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்து பார்த்தா விடிஞ்சே போச்சு. அந்த பஸ் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு பஸ்ஸு போச்சு. என்னன்னு குடுன்னு அந்த பஸ்ஸு இங்கேயா எங்கேன்னு இறங்கி போய் பார்த்தா அது உக்கடம் போகிற பஸ்ஸு. அப்புறம் மேலே ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்தா அந்த டாப் ஃப்ளோரு கீழ் ஃப்ளோரு அந்த மாதிரி இருக்குமே அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் உட்காரும்போது அந்த ரீல்ஸ் தான் ஞாபகம் வரும். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா என் கூட வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்க. நான் வந்து இந்த விளாக் கூட போகிறதுக்கு. அது யாருன்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது, என்னோடய பேக் தான். ஸோ நம்ம வந்து காணாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர்த்து பிடிப்போம் தெரியுமா. அப்போ வந்து தோணுச்சு நல்ல ஒரு ஃப்ரெண்டில் நம்மளோட பேக் எப்போவுமே நமக்கு. அதுக்கப்புறமா பூ மார்க்கெட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போய் இந்த பக்கமாக திரும்பினோன்னா சைடில் தான் வந்து பூ மார்க்கெட் இருக்கும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் ஒரு 6:30 இருக்கும். எல்லோரும் பிஸியாக வந்து லோடு இறக்கிறது, லோடு ஏற்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ எப்படியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வந்து இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்லுங்கள், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கேட்டோம். அதை பற்றி கொஞ்சம் கேட்டுவாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு மணி 4 மணி மார்க்கெட் தலைவர் மார்க்கெட்டு. ஓ, நீங்கள் தான் மார்க்கெட் தலைவர்? இல்லை, நாம் தலைவரில் வேலை. அது நான் ஷார்ப்பாக வந்து 3 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். 4 மணி அதிலேருந்து பூ வந்து நேரம் ரெகுலராக 8 மணி வரைக்கும் வரும். மார்க்கெட்டில் நான் வந்து ஏலம் முடித்து கூடி கொடுத்துருவோம். என்ன விலைக்கு அதிகமாக வந்தால் விலை கம்மியாக போகும், கம்மியாக வந்தால் விலை அதிகமாக போகும். அவ்வளோதான், வேறு ஒன்று. இன்றைக்கி 200 விற்க வேண்டியது, சரக்கு அதிகமாக வந்தாலும் 100 விற்கல. இப்போ தீபாவளி சேல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தீபாவளி சேல் ரொம்ப மோசம். மழை பெய்ய வியாபாரம் நல்லா இல்லை. வியாபாரம் ரொம்ப டெல்லு. தீபாவளி வியாபாரம் சரியில்லை. மழை பெய்யறதுனால வந்து சரி. இங்கே இப்போ சாமந்தி பூ மட்டும்தான் இருக்குது. இனியும் இந்த மல்லிப்பூ அதெல்லாம் எங்கே இருக்கு? பூ ஜாதி எல்லாமே 10 மணிக்கு வரும். 10 மணிக்கு வரும். 10லேருந்து மணி 4 மணி வரைக்கும் வந்துனே இருக்கும். மல்லி முல்லை ஜாதி எல்லாமே அரளி சம்மிங் எல்லாமே 11 மணிக்கு சத்தியமாலேருந்து வரும். எல்லா பூவும் வரும். துளசி வரும், நிலக்கோட்டையிலேருந்து வரும். எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து அப்படியே வந்துனே இருக்கு. இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டைம் 8:30, 9:30, 10:30, 11 அப்படி வண்டி வந்துனே இருக்கும். அது என்ன விலை முடியும் முடிச்சு போட்டுன்னே இருக்கும் மார்க்கெட் தான். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் ரைட்டில் திரும்பும்போது அங்கே அழகாக ஒரு ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்க்க போனோம். அப்புறம் அங்கே என்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் போகும், அப்படிலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க. அந்த தம்பி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே ஹாய். ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஓகே பூ மார்க்கெட்டில் இருக்குங்க. நம்மக்கிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் ஆல் வெரைட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் எல்லா இருக்குங்க. உங்களுக்கு வீடியோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் நம்மளே சப்ளை பண்ணுவோம். நீங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுபோல் நீங்கள் வேணுங்கிற ஃப்ளவர்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோம். உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் வேணுமோ ஆர்டர் பண்ணி ஸோ நம்மக்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்துன்னா நம்ம வந்து வெளியே வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு ரோசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கலர் இருக்குன்னு வெளியே பார்த்து தெரிஞ்சிடும். பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்னும் ஜெரிப்ரா இது வந்து நமக்கு நிறைய கலர்ஸில் வரும். இது ஒயிட் கலர் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. நம்ம ஃப்ளவருக்கு மட்டும் கான்செப்டான ப்ரைஸ் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாள் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். அப்புறம் அந்த நட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க யாருக்காச்சும் வேணா போய் வாங்க. நல்ல ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. அடுத்து அவங்கக்கிட்ட தேங்க்யூ சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இங்கேருந்து ஊட்டி நம்ம கிளம்புனோம். அது ஒரு விலாகாக போடுறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து அது ஒரு விலாகாக போடலாம்.